பேச்சு படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. மின்மினி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் மூவிலிருந்து அடுத்த சாங்கு இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. அண்டு இந்தியன் 2லேருந்து கம்பேக் இந்தியன் வீடியோ சாங்கு இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ஜோக்கர் 2வோட ஃபைனல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. அக்டோபர் 4 படம் ரிலீஸ் ஆகும். புஷ்பா 2வோட ஷூட்டிங் நேத்திக்கு ரெஸ்யூம் ஆயிருக்கு. இது படத்தோட ரீஷூட். முன்னாடியே படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சது. இப்ப படத்தை போட்டு பார்த்ததுல நிறைய சீன் உங்களுக்கு பிடிக்கல, அதான் இப்ப திரும்ப ரீஷூட் போறாங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அப்ப இந்த படம் டிசம்பர் 6 வந்துருமானு. ரிலீஸ்ல எந்த டிலேவும் இருக்காதுன்னு தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்தகனோட ஆந்தம் சாங் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. டிமாண்டி கலைஞர் 2 படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. அண்ட் படத்துக்கான ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல அருள்நிதி பிரியபண சங்கர் நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு. தங்கலான் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வந்திருக்கிறதாவும் ரன் டைம் அப்ராக்சிமேட்டா 2 மணி நேரம் 35 நிமிஷம் கிட்ட இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. கரெக்டான ரன் டைம் தெரிஞ்சதை நான் சொல்றேன். தி கோட்டோட 3rd சிங்கிள் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல வரப்போகுது. இந்த சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜூலை 27 யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக் கான்சர்ட்ல இந்த சாங் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. இது அவரே சொல்லிட்டாரு. அண்ட் தி கோட் படத்தை சென்னையில ஸ்ரீ கற்பக விநாயகா பிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. கங்குவா படத்தோட கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வாங்கிட்டாங்க. இது அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் தங்கலான் படத்துக்கும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இதுவும் அபிஷியல் தான். கங்குவால கார்த்திக் கேமியா பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட உண்மைதான். சிவா முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு, சூர்யா கார்த்தியை வச்சு படம் எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா எடுப்பேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த ஐடியா வந்திருக்கும் போல. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் இருக்கு. பாரு 2க்கான லீடர் ஷூட் பண்ண போறதா நான் போன வாரம் சொல்லிருப்பேன். அதுலதான் இப்ப கார்த்தி நடிக்க போறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கங்குவா ஆடியோ லான்ச் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. செப்டம்பர்ல இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகுது. அமரன் மூவில சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு ஓகேவா தான் இருக்கு. மத்தவங்களுக்கு ஏன் அப்படி தோணி இருக்குன்னா, ஏன்னா சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான ரோல் பண்ணதே இல்ல. எங்கேயாச்சும் காமெடி பண்ணுவாரு. டாக்டர் மூவில சைலண்டா இருந்தாலுமே கூட அது ஒரு டார்க் காமெடி படம். அதனால நிறைய பேருக்கு அப்படி தோணி இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் இமேஜ் மாற வாய்ப்பு இருக்கு. எந்திரன் இரும்புக்கை மாயாவில எது நல்ல படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இரும்புக்கை மாயாவி படம் இன்னும் வரவே இல்ல. கங்குவா சாங் ஹிட்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு டீசென்டான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுத்திருக்காங்க. 24 ஹவர்ஸ்ல 4.82 மில்லியன் அப்டேட்டட் வியூஸும் 147K லைக்ஸும் வந்திருக்கு. கங்குவாண்டு சூர்யா 44ஓட பட்ஜெட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கங்குவாக்கு அவங்க சொன்னது 250 கோடி கிட்ட போகும்னு சொன்னாங்க. சூர்யா 44க்குன்னு தெரியல, ஆனா அதை விட கம்மியா தான் இருக்கும். அஜித்தோட அடுத்த பட டைரக்டர் பிரசாந்த் நீலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் முன்னாடியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது கன்ஃபார்ம் கிடையாதுன்னு. இப்பவும் இது கன்ஃபார்ம் இல்லதான். அல்லு அர்ஜுனோட அப்கமிங் படத்துக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட்னு பார்த்தா ஒன்னும் புதுசா வரல, நான் வந்தா சொல்றேன். சூதுகவும் 2க்கான ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் செப்டம்பர்ல வரும்னு நினைக்கிறேன். புறநானூறு மூவில சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ அது கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. நான் கூட ஃபர்ஸ்ட் சொன்னேன் இவங்க காம்போல ஒரு படம் ஒன்னு வரப்போகுது, அது புறநானூறு கதையா என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். ஆனா இப்போ இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இது புறநானூறு கதை தான். ஜெய்யோட அடுத்த படம் குட் பேட் அக்லில இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. குட் பேட் அக்லில இல்லன்னு நினைக்கிறேன். கோட் மூவில தான் இருக்காரு. SK23க்கான பட்ஜெட் அண்ட் SK23 சூர்யா 44லாம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 44 மேபி சம்மருக்கு வரலாம். SK23 பொங்கலுக்கே வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் SK23க்கான பட்ஜெட் 100 கோடி கிட்ட வரும். இந்தியன் 2 ஃபிளாப் ஆனதால லைக்கா இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சில டேஸ்க்கான ஷூட்டிங் மட்டும்தான் இருக்கு. அதை முடிச்சுட்டா ஃபுல் ஷூட்டிங் ஓவர். மகேஷ் பாபுவோட குண்டூர்காரன் படம் சன் டிவில போட போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட உண்மைதான். சன் டிவி தான் இதோட தமிழ் சேட்டலைட்டை வாங்கினதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா இது கிட்டத்தட்ட உண்மைதான். இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர மூவிஸ் எல்லாம் பெருசா ஒன்னும் கிளாஷ் ஆகல. தீபாவளிக்கு மட்டும்தான் கிளாஷ் ஆகுது. இதுல என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி கிடையாது, இப்பதான் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் நிறைய மூவிஸ் வரும் கிளாஷ் ஆகும். கோட் மூவிக்கு ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா பாசிட்டிவா வந்தா 1000 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெஸ்பான்ஸ் ஃபுல்லா பாசிட்டிவா வந்தாலும் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்து அங்க உள்ள ஆடியன்ஸ்க்கு படம் பிடிச்சாதான் 1000 கோடி வரும். கோட்ல விஜயகாந்த் இருக்காரான்னு கேக்குறதுக்கு கோர்ட்ல விஜயகாந்த் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோட்ல அவர் இருக்காரு. ஏஐ டெக்னாலஜி மூலமா. அமரன் மூவில பிளாஷ்பேக் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயனுக்கு இந்த மூவில மிஸ் தாடி எல்லாம் இல்லாம ஒரு சின்ன வயசு லுக் ஒண்ணு இருக்கு. ஆனா அது பிளாஷ்பேக்ல வருமா இல்ல சின்ன வயசுல இருந்து பெரியவன் ஆகிற மாதிரி காட்டுவாங்களான்னு தெரியல. ராட்சசன் 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ராட்சசன் டைரக்டர் கூட விஷ்ணு விஷால் இப்போ ஒரு படம் பண்றாரு. ஆனா அது ராட்சசன் 2 இல்லன்னு சொல்றாங்க. பிரபாஸோட லைன் அப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். மனுஷி படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் ஒன்னும் வரல, நான் வந்தா சொல்றேன். STR48 தக்லைஃபோட அப்டேட்லாம் எப்பதான் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்பதான் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கும் தெரியல. தக்லைஃப் அப்டேட் கூட இப்போ வந்துரும். ஆனா STR48க்கான அப்டேட் எப்ப வரும்னு கெஸ் பண்ணவே முடியல. சூர்யா 44ஓட நிலவரம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் இருக்கு. அடுத்த ஷெட்யூல் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நான் ஸ்டார்ட் ஆனதும் சொல்றேன்.
ராயன் பிசினஸ் 100 to 150 கோடினா அப்ப 180 கோடிக்கு மேல இது வசூல் பண்ணணுமே. இந்த படம் பண்ணுமா ஹிட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்துக்கு நான் ராயன் பிசினஸ்ல இது மட்டும் சொல்லல, நான் எடிட் பண்ணும்போது ஆடியோ கொஞ்சம் கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த 100 to 150 கோடிங்கிறது நான் தியேட்டரிக்கல் பிசினஸும் சேர்த்து சேட்டலைட் ஓடிடி ஆடியோ எல்லாம் சேர்த்து இதுல கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் நான் தியேட்டர்களுக்கு போயிடும். சோ இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு 180 கோடி வசூல் பண்ண அவசியம் இல்ல, 100 கோடிக்கு உள்ள பண்ணாலே ஹிட் தான். கபாலி படத்தோட வசூல் 290 கோடி கிட்ட நீங்க சொல்றீங்க, ஆனா கலைப்புலி எஸ் தானும் 600 கோடின்னு சொல்றாரு. இதுல எது உண்மைன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதான் உண்மை. 2.0 படமே 664 கோடி தாங்க. இதுல கபாலி எப்படி 600 கோடி வந்திருக்கும். அண்டு கபாலி படம் வரும்போது ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டா தான் வந்துச்சு, பாசிட்டிவா கூட வரல. அப்படி இருக்கும்போது இந்த வசூல் சாத்தியம் இல்லன்னு ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும். சூர்யாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்து வாடிவாசல் தான். இப்ப இன்னொரு நியூஸ் கூட வந்துச்சு, ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மஃப்டியோட டைரக்டர் நாரதன் இருக்காருல்ல, அவர் கூட சூர்யா ஒரு படம் பண்ண போறதா டாக்ஸ் போகுது. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. விடாமுடிச்சு கங்குவா கிளாஷ் ஆகுமான்னு திரும்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. கங்குவால சூர்யா டியூயல் ரோல்னு ரொம்ப நாளா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டியூயல் ரோல் இல்லாது 2 கெட்டப், ஒன்னு பிரசன்ட் ஒன்னு பாஸ்ட். லாரன்ஸ் ராஜமௌலி காம்போ என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காம்போ வரும்னு அவங்க சொல்லவே இல்ல, நான் வந்தா சொல்றேன். மாடர்ன் மாஸ்டர்ஸ் ராஜமௌலியோட டாக்குமெண்ட்ரி படம் தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இது வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணல. சர்தார் 2 வாடிவாசல் அப்டேட். சூர்யா 44க்கான கேஸ்ட் அண்ட் க்ரூவை கேட்டிருக்காரு. சர்தார் 2 ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. வாடிவாசலுக்கு இந்த வருஷம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிரும். சூர்யா 44க்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட் ஸ்கிரீன்ல வரும். அண்ட் அடுத்த முறை எப்படி 3 அப்டேட் கேட்காதீங்க, ஒவ்வொன்னா கேளுங்க. இந்த கமெண்ட் எனக்கு சரியா புரியல, ஆனா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பார்த்தா சன் பிக்சர்ஸ் ஒரு படத்தை ஹிந்தில வித்தா சேட்டலைட் சாங்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கமெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். ஃபைனல் டெஸ்டினேஷன் நல்லா இருக்கும், ஆனா எல்லாருக்குமான படம் இது இல்ல, கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கான படம். அண்ட் என்கிட்ட ஏதாச்சும் கதை சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம் இல்ல ட்விட்டர்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.